ஒரு சூப்பரான நெய் சாதம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கர்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். அதுல ஒரு பிரியாணி இலை, ஒரு சின்ன துண்டு பட்டை, 3ல இருந்து 4 கிராம்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் சோம்பு போட்டு தாளிச்சுக்கலாம். இப்போ ஒரு பச்சை மிளகாய் கீர்னது, 5-6 போல முந்திரி பருப்பு போட்டு எல்லாத்தையும் சேர்த்து தாளிச்சு விட்டுக்கலாம். இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமா நறுக்கி உள்ள சேர்த்து வெங்காயம் வணங்க தேவையான உப்பு போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா தாளிச்சு விட்டுக்கலாம். இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போற அளவுக்கு தாளிச்சுக்கலாம். அடுத்து 2 தக்காளியை பொடியா நறுக்கி உள்ள சேர்த்து தக்காளி நல்லா குழையிற அளவுக்கு தாளிச்சிடலாம். தக்காளி நல்லா குழஞ்சு வந்ததும் ஒரு கைப்பிடி புதினா கொத்தமல்லி போட்டு தாளிச்சு சாதத்துக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி நல்லா கொதிச்சதும் 15 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற வச்ச பாஸ்மதி அரிசியை உள்ள சேர்த்து உப்பு சரியா இருக்கான்னு பார்த்து எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து மூடி போட்டு ஒரு விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். குக்கரை ஓப்பன் பண்ணி ஒரு டேபிள் ஸ்பூன் போல நெய் சேர்த்து மேலால நல்லா கிண்டி விட்டு எடுத்தா ஒரு டேஸ்டியான நெய் சாதம் ரெடி. இதை நீங்க சோயா கிரேவி, சால்னான்னு எது கூட வச்சு சாப்பிட்டாலும் செம்ம டேஸ்டா இருக்குங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.